Good evening students, this is Professor R. Surin from Government College of Technology. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மாரத்தான் குவிஸ் தெர்மோடைனமிக்ஸ் அதுல இருந்து பார்க்க போறோம். I will share my screen. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா அவைலபிலிட்டி ஃபங்க்ஷன் ஃபார் ஏ க்ளோஸ்டு சிஸ்டம். க்ளோஸ் சிஸ்டத்துக்கு அவைலபிலிட்டி ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் அவைலபிலிட்டி ஃபங்க்ஷன் ஃபார் ஏ க்ளோஸ் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைன்னு நோட்டேட் பண்ணுவோம். பை ஈக்குவல் டு யூ ப்ளஸ் பி நாட் வி மைனஸ் டி நாட் எஸ் u plus pv minus tes அப்படின்னு போகிறதுக்குள்ள இந்த p வந்து ரெஃபரன்ஸ் o அண்ட் t o அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அவைலபிலிட்டி ஃபங்க்ஷனோட இது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் அ ரைட் ஆன்சர் ஃபார் எ க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஸோ இங்கே ஒரு சின்ன மாறுதல், இங்கே ஒரு சின்ன மாறுதல். ஆனால் வழக்கமாக நமக்கு u plus pvனா hன்னு வரும். ஸோ h மைனஸ் tsனா ஸோ நமக்கு என்ன சொல்ல கிவ்ஸ் ஃபங்க்ஷன் வந்து வரும். ஆனால் இங்கே பி நாட் டி நாட் அப்படின்றது நம்ம வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாய்லர். பாய்லருக்கு வந்து பாய்லர்ஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டிவைஸ் அப்படின்னு வச்சுங்க. பாய்லர்ஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டிவைஸ். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னா ஒன்லி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான் வரும். ஸோ இங்கே வெலாசிட்டிக்கு சம்மந்தம் கிடையாது. வெலாசிட்டி இருந்தாலே வந்து இதெல்லாம் வந்து இல்லை, வெலாசிட்டி இல்லை. என்தால்பி ஹீட், இந்த வெலாசிட்டி வரக்கூடாது. இங்கே நோ ஒர்க் டன். ஸோ அதனால் வந்து இவங்க மூணு பேரும் irrelevant அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். வெலாசிட்டி வராது, இங்கே வெலாசிட்டி வராது, இங்கே நோ ஒர்க் டன். இதுதான் பாய்லரோட இது. ஸோ இது எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்கு வரும்னா நமக்கு ஒரு நாசில் டிஃப்யூசருக்கு வந்து நமக்கு இது பண்ணலாம். இது எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இ ட்ரான்ஸ்ஃபர் வந்து இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் சூட்டபிளே கிடையாது. இது எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ ட்ரான்ஸ்ஃபரும் நடக்கும், ஒர்க் டன்னும் நடக்கிற மாதிரி இது இது ஜென்ரலாக நம்ம சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளோட ஒயிட் போர்ட் போவோம். ஒயிட் போர்டில் நம்ம பார்க்க வரதுன்னா ஃபஸ்ட் வந்து பாய்லருக்கு, பாய்லர் வந்து கியூ, பாய்லரில் வந்து ஹீட் அடிஷன் ஆகும். ஹீட் அடிஷன் ஆகும்னா நமக்கு வந்து H2 தான் அதிகமாக இருக்கும். இட் இஸ் அ ஹீட் அடிஷன் டிவைஸ். ஸோ ஹீட்டை வந்து ஆட் பண்ணுறதுனால H1 விட H2 அதிகமாக இருக்கும். அதே போல் எவாப்ரேட்டர், எவாப்ரேட்டருக்கும் வந்து சேம் தான். இட் இஸ் அ ஹீட் அடிஷன் டிவைஸ். பாய்லருக்கு என்னவோ அதே தான் எவாப்ரேட்டருக்கும். இது வந்து பாய்லர், இது வந்து எவாப்ரேட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது பாய்லர், இது எவாப்ரேட்டர். எவா சரி இருக்கட்டும். ஸோ இங்கே அது மட்டும் இல்லாமல் நமக்கு கண்டென்சருக்கு வந்து அப்படி மாறி வரும். கண்டென்சருக்கு வந்து நமக்கு என்ன ஆகும்னா இட் இஸ் அ ஹீட் ரிஜெக்டிங் டிவைஸ். ஸோ வந்து நம்மளோட என்தால்பி வந்து இனிஷியல் என்தால்பி அதிகமாக இருக்கும், ஃபைனல் என்தால்பி கம்மியாகிடும். ஏன்னா ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஹீட் கம்மியாகிடும் இல்லையா? ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஹீட் வந்து கம்மியாகிடும். இது வந்து கண்டென்சர் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து கண்டென்சர். ஸோ எவாப்ரேட்டருக்கு எப்படி இருக்கும், பாய்லருக்கு எப்படி இருக்கும், கண்டென்சருக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நீங்கள் பார்க்குறோம். திஸ் இஸ் பாய்லர். ஓகே, இது வந்து நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இல்லை கெமிக்கல் இன்ஜினியரா இது வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அடுத்தது என்னன்னா H1 equal to H2 plus W. இது வந்து டர்பைனுக்கு வந்து நமக்கு உகந்தது. இதே வந்து நமக்கு கம்ப்ரஸர்னா என்ன வரும்னா H1 equal to H2 minus W. இது கம்ப்ரஸர். நாசிலுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசில் வந்து ஃபைனல் வெலாசிட்டி எக்ஸ்பான்ஷன் டிவைஸ். C2 square
by 2. இதே டிஃப்யூசருக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து இதுவாக இருக்கும், ஃபைனல் வெலாசிட்டி நெக்லிஜிபிள் ஆகிடும். This is the thing. இதான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ டர்பைன், கம்ப்ரஸர், நாசல் அண்ட் டிஃப்யூசருக்கு ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் எப்படி வரும்னு பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அது முடிச்ச கையோட இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான கொஸ்டின் இருக்குது. இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் டெஃபினேஷன் 1 கெல்வினுக்கு என்ன அப்படின்னா 1/273.16 1/273.16 ஆஃப் த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் த வாட்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இட் இஸ் ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். 1/273.16 ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வந்து ஆஃப் ஐடியல் கேஸ் ஆல்வேஸ். சிபி வந்து கேஸுக்கு எப்பவுமே 2 ஸ்பெசிஃபிக் ஹீட் தெரியும். அதில் வந்து அண்ணன் யாருன்னா சிபி தான், தம்பி யாருன்னா சிவி தான். ஏன்னா வால்யூம் கர்வ் வந்து மாஸ் ஸ்லோப் ஆஃப் த வால்யூம் கர்வ் இஸ் கிரேட்டர் தென் ஆஃப் ஸ்லோப் ஆஃப் த ப்ரெஷர் கர்வ் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து T/Cp ஃபார்முலா, அது T/Cv ஃபார்முலா. T/Cp, T/Cv அப்படின்னு இருக்குங்களா. அப்போ எதுனா அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆட் அட் த கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் நாட் யூட்டிலைஸ்ட் ஃபார் டூயிங் எனி ஒர்க். ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூமில் வந்து அது கம்மியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் வால்யூமில் வந்து ஒர்க் டன் வந்து 0. ஹீட் ஆட் அட் த கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் நாட் யூட்டிலைஸ்ட் ஃபார் எனி எக்ஸ்டர்னல் ஒர்க். ஹீட் வந்து ஃபுல்லாக என்ன ஆகும், ஹீட் வந்து ஃபுல்லாக நம்மளோட ஹீட் ஃபுல்லாக இன்டர்னல் எனர்ஜியாக மாறும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஹீட் வந்து இன்டர்னல் எனர்ஜியாக மாறுதே தவிர வேலை செய்ய பயன்படுத்தாது. ஸோ அதனால தான் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் கர்வ் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூமோட ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து கம்மியாக இருக்கும். வேலை கொஞ்சம் செஞ்சதான் வச்சுக்கேன் ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லை. ஸோ அதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்ப்போம். கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் த்ராட்லிங் ப்ராசஸ். த்ராட்லிங் ப்ராசஸில் வந்து என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இட் இஸ் அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஆமாம், சத்தியமாக சாமி சத்தியமாக அது வந்து அடியாபேட்டிக் ப்ராசஸ் தான். நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அதே போல் நோ ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர், நோ ஹீட் நோ ஒர்க். என்ட்ரோபி இன்க்ரீசஸ் த்ராட்லிங். எஸ், என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்தால்பி தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்குமே தவிர என்ட்ரோபி கோஸ் ஆன் இன்க்ரீசிங். ஏன்னா வந்து த்ராட்லிங் வந்து எக்ஸ்பான்ஷனால ஒழுங்கற்ற தன்மை வந்து நீடிக்கும். ஸோ 3மே தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது திஸ் ப்ராசஸ் இன் ஒன்லி ஒர்க் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ். ஒர்க்கு மட்டும் வேலை மட்டும் தான் செய்வேன், நான் எப்பவுமே வந்து ஹீட் ஆக மாட்டேன் அப்படின்ற ஒரு குணாதிசயம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை மட்டும்தான் செய்வேன், நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா அடியாபேட்டிக் வந்து நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அடியாபேட்டிக் அப்படின்னா வந்து இட் இஸ் நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். adiabatic process no heat transfer அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா all constant entropic process are adiabatic. எஸ் உண்மைதான். பட் ஆல் த adiabatic process are not isentropic. இப்போ ஏ வந்து ஃபால்ஸ். ஆல் கான்ஸ்டன்ட் என்ட்ரோபிக் ப்ராசஸ் ஆர் adiabatic இருக்காது. கான்ஸ்டன்ட் என்ட்ரோபினா ஐசென்ட்ரோபிக் அப்படின்னு தெரியணும். ஸோ இங்கே வந்து இங்கேயே தப்பாயிடுச்சு. அப்போ வந்து டி இஸ் an adiabatic process which resists the exchange of energy to surroundings may have irreversibility due to friction and heat conduction. irreversibilityக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் அண்டு ஹீட் கண்டக்ஷன் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரிக்ஷன் அண்டு
ஹீட் கண்டக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இர்ரிவர்சிபிலிட்டிக்கான காரணம் முழு முதற் காரணம் ஒன்று ஃப்ரிக்ஷனு, ரெண்டாவது ஹீட் கண்டக்ஷன். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி ஆஃப் சிஸ்டம் ரீச்சஸ் மினிமம் கிடையாது. இந்த மினிமம்ன்றது தான் வந்து சட்ட கோளாறு. மேக்ஸிமம் அலி வென் இட் செட் ஆஃப் ஈக்லிபிரியம். ஸோ வந்து ஈக்லிபிரியம் வந்துச்சுன்னா ஸோ இந்த மினிமம்லாம் வராது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஈக்லிபிரியம் கண்டிஷன்றது என்ட்ரோபி இஸ் கன்சர்வ்ட் இன் ஆல் ரிவர்சிபிள் ப்ராசஸ். உண்மை தான், எல்லா ரிவர்சிபிள் ப்ராசஸும் கன்சர்வ்டாக இருக்கும். சாலிடில் வந்து லீஸ்ட்டாக இருக்கும், கேஸில் அதிகமாக இருக்கும். என்ட்ரோபி ஆஃப் சாலிட் சொல்யூஷன் இஸ் நாட் ஜீரோ அட் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சாலிட் சொல்யூஷனாக இருந்தால் கண்டிப்பாக அப்சல்யூட் ஜீரோ சொல்யூஷன் ஜீரோ டெம்பரேச்சரில் ஜீரோவாக இருக்காது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். வழக்கமான சாலிட் சொல்யூஷன் இல்லாமல் வேறு ஏதாச்சும் இருந்தால் வந்து மேபி வந்து அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சரில் பியூர் கிறிஸ்டின் சப்ஸ்டன்ஸாக இருந்தால் ஜீரோ, ஆனால் சாலிட் சொல்யூஷனுக்கு வராது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இஸ் நாட் ஜீரோ. ஸோ இந்த ஒன்று தான் தப்பு. 2, 3, 4 இஸ் ரைட் ஆன்சர். 2னா என்ட்ரோபி கன்சர்வ்டு, என்ட்ரோபி சாலிடுக்கு லீஸ்ட்டு, என்ட்ரோபி சாலிட் சொல்யூஷன் இஸ் நாட் ஜீரோ அட் த அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வேப்பர் ப்ரெஷரை பற்றி பேசணும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசியஸ்-கிளாபிரான் ஈக்குவேஷன். அது வந்து ப்ளீஸ் ட்ரை HTV. ப்ளீஸ் ட்ரை HTV. ப்ளீஸ் ட்ரை HTV. இதுதான் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இட் இஸ் கால்ட் அஸ் கிளாசியஸ்-கிளாபிரான் ஈக்குவேஷன். ஸோ இதுதான் வந்து மாரத்தான் குவிஸில் இட் இஸ் அ செகண்ட் சீரீஸ். ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ்.